நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வணக்கம். உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய உணவுப் பொருள் கேழ்வரகு. கேழ்வரகு ராகின்னு எல்லாருமே குறிப்பிடுவோம் இல்லையா? வரகு வெரைட்டியில் சிவப்பு நிறத்தில் இருக்கிறதுனால தான் இதுக்கு கேழ்வரகு அப்படிங்கிறது பேர். நவதானியங்க வகையில் இதுவும் ஒன்றாக சொல்லப்படுது. பொதுவாக அந்த காலத்தில் இந்த மாதிரியான கேப்பைன்னு சொல்லக்கூடிய இதை பயன்படுத்துகிற உணவுப் பொருள் சார்ந்து தான் நம்ம வாழ்க்கையில் முறை இருந்தது. காலையில் கேப்பை கஞ்சி குடிக்கிறது 11 மணிக்கு, அப்புறம் நைட் சாப்பாடு, இந்த மாதிரி 2 உணவு தான் இருந்தது. அதில் முதன்மையான உணவாக இந்த கேழ்வரகு களி அல்லது கேழ்வரகு கஞ்சி தான் இருந்தது. இதனுடைய சத்துக்கள்னு பார்க்கும்போது இதனுடைய ஆற்றல், உடலுக்கும் எலும்புக்கும் உறுதியை தரக்கூடிய ஆற்றல் இந்த கேழ்வரகு இயல்பாகவே உண்டு. இதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து, அதனால தான் எலும்புக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. உடலுக்கு உடனடியான ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்குது. எல்லா இடத்துலையும் பயிராகக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்குது. பஞ்சந்தாங்கி அப்படின்னு குறிப்பிடுவோம். எப்பேற்பட்ட பஞ்சம் வந்தாலும் கூட, நீர் கம்மியாக இருந்தால் கூட அதில் தாங்கி நிற்கக்கூடிய பயிர் அப்படிங்கிறதுனால அதுக்கு பஞ்சந்தாங்கி அப்படின்னு ஒரு வேறு பெயரே உண்டு. அந்த மாதிரியாக எல்லா மக்களும், ஏழை மக்கள்லேருந்து எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய, எளிதில் விளையக்கூடிய, அதிக நீர் வசதி இல்லாத இடத்துல கூட விளையக்கூடிய ஒரு பொருளாக இந்த கேழ்வரகு இருந்தது. எல்லோரும் இதை தான் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருந்தோம். நெல்லுங்கிறத அரிசிங்கிறது ரொம்ப ரேர் தான். ஒரு பண்டிகை காலத்தில் மட்டும்தான் நெல் சோறு, அரிசி சோறு அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். பாடல் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, நித்த நெல் சோறு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் கூட வந்திருக்கும். அந்த மாதிரியான நெல்லும் அரிசியோட பயன்பாடு ரொம்ப கம்மி. அதனால தான் சர்க்கரை வியாதிங்கிற விஷயமும் அந்த காலத்தில் ரொம்ப அரிதான ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப உடல் உழைப்பே இல்லாதவங்க, ரொம்ப பெரிய பண்ணையார்கள், இவங்களுக்காக அந்த நீரிழிவு வியாதின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதி இருக்கும். நார்மலாக இருக்கக்கூடிய உழைப்பாளிகளுக்கு இந்த வியாதி இருக்கவே இருக்காது. அதுக்கு காரணம் முக்கியமாக இந்த கேழ்வரகு நம்ம குறிப்பிடலாம். அவங்களுடைய முதன்மையான உணவுப் பொருளாக அந்த கேழ்வரகு தான் இருந்தது. கேழ்வரகு, கம்பு, சோளம்னு பல்வேறு வகையான தானியங்களை அவங்க பயன்படுத்தியிருந்தாலும் அதிகமாக பயன்படுத்துனது இந்த கேழ்வரகு தான். உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். பகல் முழுக்க கடுமையான வெயிலிருந்து வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். அவங்க காலையில் எழுந்திரிச்சு நீராகாரம் மட்டும்தான் குடிச்சிட்டு வேலைக்கு போவாங்க. ஒரு 11 மணிக்கு இந்த கேழ்வரகுலேருந்து செய்யப்பட்ட ஒரு களியவோ இல்லை கேழ்வரகு கூழையோ தான் அவங்க உணவாக எடுத்துக்குவாங்க. அப்போ அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு பொருளாகவும், அந்த காலையிலேருந்து 11 மணிக்கு வரைக்கும் உழைச்ச அந்த களைப்பை போக்குறதுக்கு ஒரு முக்கியமான இணை உணவாகவும் இந்த கேழ்வரகு இருந்திருக்கு. உடலுக்கு இன்றியமையாத ஆற்றல் நிறைந்த பல்வேறு வகையான விட்டமின்களும் அதில் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் பார்த்திங்கன்னா பி விட்டமின்கள் எல்லாமே ஒரு ட்ரேஸ் அமௌண்ட் இருக்குது. இரும்பு சத்து இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது. பல்வேறு வகையான உயிர் சத்துக்கள் நிறைந்த ஒரு பொருளாக இருக்குது. இப்போ அரிசியில் இருக்கிறத விட சில பொருட்கள் இதில் அதிகமாக இருக்கும், சில பொருட்கள் ஈக்குவலாக இருக்கும். முக்கியமாக அரிசிக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சர்க்கரை சத்து உடலில் கிரகிக்கக்கூடிய அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. இது சாப்பிட்டிங்கன்னா உடனடியாக பிளட் சுகர் எலிவேட் ஆகாது. இதில் கார்போஹைட்ரேட் இருந்தாலும் கூட லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதுதான் இன்றைக்கி உலகமே தேடிட்டு இருக்குது. லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் எதில் இருக்குது, அந்த உணவுப் பொருளை எடுத்துக்கங்க, நீரிழிவு வியாதியிலேருந்து வெளியில் வர்றதுக்கு அந்த உணவுப் பொருளை பயன்படுத்துங்க தான் உலகமே ஓடிட்டுருக்கு. நம்ம இயல்பாகவே இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் தான் அதிகமாக பயன்படுத்தணும். அரிசி சார்ந்த உணவுகளை நம்ம அதிகமாக பயன்படுத்தலை. இந்த மாதிரியான தானியங்கள் சார்ந்த கேழ்வரகு, கம்பு, சோளத்தை நம்ம இயல்பாகவே நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். நீரிழிவு வியாதி இல்லாமல் இருந்தோம். பல்வேறு வகையான நன்மைகள், உடலுக்கு ஆற்றல் தரக்கூடிய நன்மையிலிருந்து சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையிலிருந்து பல்வேறு வகையான நன்மை இந்த கேழ்வரகுல இருக்குது. அந்த கேழ்வரகு வச்சு இன்றைக்கி ஐஸ்வர்யா என்ன செய்ய போகிறாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி உணவே அமிர்தம் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? நேற்றுக்கு வெளியே 2-3 பேர் இந்த நிகழ்ச்சியை பற்றி ரொம்ப நல்ல விதமாக சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது மட்டுமே இல்லாமல் யூடியூப்லேயும் நீங்கள் நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ். இன்றைக்கி வித்தியாசமான ஒரு டிஷ்ஷை நாம் பார்க்க போகிறோம். இது ஒரு ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க். யூஸ்வலாக தலைவலிக்குது அப்படின்னா நம்ம காஃபி, டீ அப்படின்னு குடிப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ட்ரிங்கை பண்ண போகிறோம். இதையும் நீங்கள் காஃபி, டீக்கு பதிலாக குடிக்கலாங்க. இது கேழ்வரகு காப்பி. அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். கேழ்வரகு காப்பிக்கு தேவையான பொருட்கள்: அரைத்த கேழ்வரகு, கருப்பட்டி,
கேழ்வரகை நைட்டே நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அடிகனமான பாத்திரத்தில் இதை போட்டு நல்லா நம்ம காய்ச்சணும். கஞ்சி எப்படி நம்ம காய்ச்சிப்போமோ அந்த மாதிரி இதை கூழாக நல்லா நம்ம காய்ச்சிட்டு லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி கருப்பட்டியை சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் கேழ்வரகு காப்பி. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கேழ்வரகு காபிக்கு கேழ்வரகு. நம்ம திக்காக கடாய் வச்சுருக்கோம். அதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கேழ்வரகு பாலை ஊற்றலாம். கேழ்வரகை நல்லா முதலையே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஊற வைக்கணும். எப்படியும் அதோட கல் மண்ணெல்லாம் சேர்ந்துருக்கும். நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சா இந்த கல்லெல்லாம் இல்லாமல் இருக்கும். இதை கட்டி தட்டாமல் நாம் நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கேழ்வரகு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஏற்கனவே நான் கருப்பட்டியை நல்லா தண்ணியில் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். ஏன்னா அதில் கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை இது கூட ஆட் பண்ணிட்டா கன்சிஸ்டன்சி குடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக இருக்கும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலரணும், இல்லைன்னா கட்டி தட்டிடும். ஒரே ஒரு கொதி வந்த உடனே இதை அணைச்சிட்டு சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இதில் கொஞ்சம் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பேரிச்சை, கொஞ்சம் கேஷ்யூஸ், கொஞ்சம் காஞ்ச திராட்சை, இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரே ஒரு கிளாஸ் குடித்தாலே போதும், ஒரு மீல் சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு இருக்கும். கம்ப்ளீட்டாக ஃபில்லிங்காகவும் இருக்கும் நமக்கு. காஃபியை 2 நிமிஷத்தில் போட்டுடலாம். ஆனால் இந்த கேழ்வரகு காஃபி பண்ணணுன்னா கொஞ்சம் டைம் ஆகுங்க. டேஸ்டியாகவும் இருக்கணும், நமக்கு எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகத்தானே செய்யும். ராகி காஃபி ரெடி ஆகிடுச்சு. முதல்ல நாம் போட்டபோது ரொம்ப லைட் கலராக இருந்தது, அப்புறமா கொஞ்சம் டார்க் ஆகி நல்லா கொதிச்சு வந்தது. கருப்பட்டி ஆட் பண்ண அப்புறமும் லைட் ப்ரௌனில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல திக் ப்ரௌனில் வந்திருக்கு. அணைச்சிட்டு சர்வ் பண்ணிடலாம். ராகி காபி ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். யூஷுவல் காஃபிக்கும் இதுக்கும் எவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்களேன். இந்த கேழ்வரகு காஃபியை குடிக்க குடிக்க குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நீங்களும் ஒரு நாள் ஈவினிங்ல இதை செஞ்சு குடிச்சு தான் பாருங்களேன். கேழ்வரகு காப்பி, ராகி காப்பின்னு கூட சொல்லுவாங்க. அதை இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்காங்க ஐஸ்வர்யா. அதில் இருக்கக்கூடிய
இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு, கருப்பட்டி ரெண்டுமே உடலுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு பொருள் தான். கேழ்வரகு நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி உடலுக்கு உறுதியை தரக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டேன். கருப்பட்டி அதில் சேர்த்துருக்காங்க. கருப்பட்டிலேயே லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் தான். நம்ம டைரக்ட் சுகர், ஒயிட் சுகர் அளவுக்கு அதில் வந்து சுகரோட லெவல் கிடையாது. பட் அது சாப்பிட்டா கண்டிப்பாக சுகர் லெவல் கூட தான் செய்யும். கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா சுகரை விட அது உடலுக்கு நன்மை தரக்கூடிய நுண்ணுயிர் சத்துக்கள் நிறைந்த இரும்பு சத்து நிறையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கால்சியம் நிறையா இருக்குது. இந்த மாதிரியான உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு பொருளாகவும் இந்த கருப்பட்டி இருக்கும். கேழ்வரகுமே குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் தான். ரெண்டுமே உடலுக்கு தேவையான ஆற்றலை தரக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். பொதுவாக காஃபி, டீக்கு வந்து ஒயிட் சுகர் பயன்படுத்துறதை விட இந்த மாதிரியான இயற்கை முறையில் செய்யப்பட்ட இந்த கருப்பட்டி, வெல்லம் இதை வந்து இதிலெல்லாம் கெமிக்கல்ஸ் அதிகமாக சேராது. கருப்பட்டியில் வந்து கெமிக்கலே கிடையாது. இயல்பாக பனையிலேருந்து எடுக்கக்கூடிய பனஞ்சாரை வச்சு செய்யக்கூடியது தான் அந்த கருப்பட்டி. இப்போ இந்த கேழ்வரகும் கருப்பட்டியும் சேர்த்து உள்ள காம்பினேஷன் வந்து குழந்தைகள் கொடுக்கும்போது குழந்தையுடைய வளர்ச்சிக்கும் எலும்புகளுடைய திடத்துக்கும் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்கும். நீங்கள் வந்து பல்வேறு வகையான பானங்களை வந்து நம்ம குழந்தைகள் வந்து கொடுக்குறோம். இது சாப்பிட்டா வளர்ந்துட மாட்டானா, இதை சாப்பிட்டா உறுதியாகிட மாட்டானா, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆக மாட்டானா, இது சோர்வாக இருக்கிறானே, இவனுக்கு சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே மத்தியானம் சாப்பிட்டானோ இல்லையோ ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு பல்வேறு வகையில் நம்ம செலவழித்து நிறைய பானங்கள் வந்து கொடுக்குறோம். அந்த பானங்களில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள்லாம் பாருங்கள். அதில் நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடிய கேழ்வரகு, கம்பு, சோளம் இதை தான் அவங்களும் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வீட்டில் திரிச்சு வச்சிங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து கெட்டு போயிடும் இல்லையா? எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் அது ஒரு வருஷம் வரைக்கும் கெடாமல் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். நிறைய ப்ரிசர்வேட்டிவோடு உள்ள பானங்களை தான் குழந்தைகள் கொடுக்குறோம். அந்த மாதிரியான இதெல்லாம் தவிர்த்துட்டு தாராளமாக இந்த கேழ்வரகு சார்ந்த இந்த காப்பியை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு கொடுக்கலாம். முக்கியமாக இதை அவாய்ட் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா தோலில் அரிப்பு இருக்கிறவங்க மட்டும் இதை வந்து அவாய்ட் பண்ணலாம். சிலருக்கு வந்து கேழ்வரகு வந்து அரிப்பை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும். அந்த மாதிரி கேழ்வரகு சாப்பிட்டு அரிப்பு வருதுன்னு தெரிஞ்சால் மட்டும் இந்த காப்பியை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறத தவிர்க்கலாம். பொதுவாக இது உடலுக்கு வலுவை தரக்கூடிய ஒரு நல்லதொரு அமிர்தம் போன்ற உணவு தான் இந்த கேழ்வரகு காப்பி. வேறொரு நிகழ்ச்சியில் வேறொரு பொருளோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.